ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெள்ளையாக புசு புசுன்னு இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பச்சரிசி புழுங்கல் அரிசின்னு சொல்லிட்டு ரேஷனில் கிடைக்கிது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி போனோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற மாதிரி அரிசி பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு கிடைக்காது. ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்ற இட்லி பார்த்திங்கன்னா நல்லா உப்பி இருக்கும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நரன்ட்டும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இட்லி ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இட்லி பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். சில இட்லி பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் கல் மாதிரி ஆயிரும், சாப்பிட நல்லாவே இருக்காது. ஆனால் இந்த இட்லி நீங்கள் எவ்வளோ நேரம் ஆற வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே பார்த்திங்கன்னா சாஃப்டாக புசு புசுன்னு தான் இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான பொருள் மூணு பொருள் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி வாங்க மாட்டீங்க, ஆனால் இட்லி வீட்டில் செய்யணும்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற உளுந்து அதுக்கப்புறம் அரிசி இதுக்கு மெஷர்மெண்ட்க்கு நீங்கள் ஒரு பொருளை தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாவு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த அளக்கிற பொருளை மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டம்ளரில் நான் பார்த்திங்கன்னா 5 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த இட்லி அரிசியோட விலை பார்த்திங்கன்னா இங்கே ஊட்டியில் 1 கிலோ 55 ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். உங்கள் ஊரில் நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு விலையை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதில் 5 டம்ளர் இந்த இட்லி அரிசியை நம்ம எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் வேறு பொருள் எடுக்கிறீங்கன்னா உளுந்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே பொருளை தான் அளவுக்கு எடுக்கணும். இதில் அது மட்டும் இல்லாமல் இட்லி அரிசியில் நிறைய குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது ஒரு கம்மியான விலை தான், 55 ரூபா கம்மி ரேட்டில் தான். ஏன்னா சிலர் எனக்கு வேறு ஊரில் 70-75 ரூபா வரைக்கும் இட்லி அரிசி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இப்போ வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 55 ரூபா இட்லி அரிசியில் தான் இப்போ நான் உங்களுக்கு இட்லி சுட்டு காட்ட போகிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி, அதனால தான் உங்களுக்கு இட்லி இவ்வளோ சாஃப்டாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இதை கழுவுறதுக்கும் சரி, இந்த அரிசியை கழுவுறதுக்கும் ஊற வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உப்பு தண்ணி எதையும் யூஸ் பண்ணிக்காமல் இருங்க. அப்போ தான் உங்களுக்கு இட்லியோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும். இந்த மஞ்சள் நிறம் ஆகாமல் நல்லா வெள்ளையான இட்லி உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ இப்போது அதே டம்ளரில் நம்ம உளுந்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த டம்ளரில் நம்ம 5 டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம். ஸோ இதே டம்ளரில் 1 டம்ளர் நம்ம இப்போது உளுந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெந்தயம். இது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூன், நார்மல் ஸ்பூன், சின்ன ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இதுவே இந்த மெஷர்மெண்ட்டில் அரிசி உளுந்தெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு இட்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 70க்கு மேலே 100க்குள்ளே உங்களுக்கு இட்லி வரும். இந்த அளவில் எடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவைப்படுது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 2 பேத்துக்கு கொஞ்சமாக போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டீ குடிக்கிற டம்ளரில் கூட நீங்கள் மாவு அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நான் இந்த அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஊற வச்சிருக்கேன். எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. நமக்கு வெந்தயம் நல்லா ஊறி இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா வெந்தயமும் உங்களுக்கு நல்லா ஊறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை போடுறேன். இது அந்த லக்ஷ்மி கிரைண்டர். ஸோ இது சூடு ஏறாது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இங்கே இந்த கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கிறனால இப்போ நான் ஊற வச்சிருக்கிற இது எல்லாமே நல்லா ஜில்லுன்னு இருக்கிறனால நான் அந்த கோல்டு வாட்டரோ ஐஸோ இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற கிரைண்டர் சூடாகுது இல்லை மிக்சி சூடாகுது அப்படின்னா கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா உங்களுக்கு இந்த வெந்தயம் உளுந்தெல்லாம் எந்த அளவுக்கு ஜில்லுன்னு ஆட்டுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த உபரி அதிகமாக வரும், நல்லா பொங்கி வரும். எப்போவுமே கிரைண்டரில் ஆட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் அரைய விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் உளுந்து ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வெந்தயம் அங்கங்கே தங்கிரும். அப்புறம் உங்களுக்கு அந்த வெந்தயம் அரைப்படலை அப்படின்னா அதனால கூட உங்களுக்கு இட்லி சரியாக வராமல் போக வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் மிக்சியில் ஆட்டுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் உளுந்தோடு சேர்த்து ஆட்டிக்கலாம். அது நல்லா அரைப்பட்டுரும். ஆனால் கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே கேப்பில் போயிட்டு அந்த வெந்தயம் நின்றும் அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் போட்டு அரைய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து ஆட் பண்ணும்போது அதே மாதிரி தான் நீங்கள் சூடான கிளைமேட்டில் இருக்கீங்க, கிரைண்டர் சூடாகுது அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு வாட்டர் போட்டு எந்த அளவுக்கு சில்லுன்னு ஆட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சில்லுன்னு ஆட்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வரும். ஸோ உளுந்தும் நல்லா அரைப்படணும். அதிகமாக தண்ணி சேர்த்திடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. உங்களோட கையில் இப்படி எடுக்கும்போது அந்த உளுந்து கீழே விழக்கூடாது. அந்த பதத்துக்கு நீங்கள் இதை ஆட்டி எடுக்கணும்.
இப்போது உளுந்து பாருங்கள் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ பாருங்கள் நான் கையை திருப்பி பிடிச்சாலும் உளுந்து விழவே மாட்டேங்குது. இந்த பதத்துக்கு நீங்கள் உளுந்து ஆட்டிடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி வந்து நல்லா உப்பி புசு புசுன்னு வரும். ஸோ உளுந்து ஆட்டுறதுல ரொம்ப கவனம் தேவை. இப்போ பாருங்கள் நம்ம உளுந்து ஆட்டியாச்சு. இதை வந்துட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி உளுந்தை வந்துட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டும்போது நீங்கள் வந்து இந்த கிரைண்டரோட ஓரம் இருக்கு இல்லையா, அந்த பைலரோட ஓரத்துலேருந்து மாவு எடுக்கக்கூடாது. நிறைய பேர் அந்த ஒரு தப்பு பண்ணுவீங்க. ஏன்னா அந்த ஓரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து முழுசாக ஒட்டியிருக்கும். அதனால் அந்த பக்கமாக எடுக்காமல் இந்த கல் அரையுது இல்லையா, அந்த பக்கத்துலேருந்து நாம் உளுந்து எடுக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு முழுசாக அரைப்பட்ட அந்த மாவு வந்து கிடைக்கும். இந்த ஓரத்தை வந்துட்டு அதாவது உளுந்து போட்டு நம்ம மொத்தமாக அதை வலிச்சு எடுக்கவே கூடாது. அந்த பைலரில் ஒட்டி இருக்கிற மாவு வந்துட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம அரிசி சேர்க்கணும். அப்படி அரிசி சேர்க்கும்போது என்ன ஆகும்னா அரைப்படாத அந்த உளுந்து எல்லாமே வந்து அரிசியோடு சேர்ந்து அரைப்பட்டுரும். அதனால பாருங்கள் இந்த கல் பக்கம் இருக்கிற மாவு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். சைடில் ஒட்டி இருக்கிற மாவை நான் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு அரிசி இதில் ஆட் பண்ணிடுவேன். அடுத்ததாக அரிசியை சேர்த்திட்டு அரிசியும் அதே மாதிரி தான் ரொம்ப அரைய விட்டுறக்கூடாது. தண்ணியும் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்திடக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு அரிசியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நரன்ட்டு அதாவது மையா ஆட்டாமல் கொஞ்சம் நரன்னு சொல்லி ஒரு 95% மட்டும் ஆட்டை விட்டுட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு இட்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நரன்னு இருக்கும். அப்படி இல்லைனா மையா நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அதுவும் வந்து நல்லா இருக்காது. ஸோ இட்லியோட பதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு 95% வந்து நீங்கள் அரைய விடணும். இப்போது அரிசியும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நரன்ட்டு இருக்குது. வீடியோவில் தெரியல, ஆனால் இந்த பதத்துக்கு ஆட்டிட்டு அரிசியும் நம்ம எடுத்துடலாம். பாத்திரத்தில் அரிசி எடுத்ததுக்கப்புறம் இந்த அரிசியும் உளுந்தும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம கையை வச்சு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை புளிக்க வச்சிடலாம். மாவோட பதம் பார்த்திங்கன்னா இட்லிக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் உங்களோட இட்லி நல்லாயிருக்கும். ரொம்ப மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ உங்களோட இட்லி வந்துட்டு சரியாக வராது. இந்த பதம் வந்து இட்லிக்கு ரொம்பவே முக்கியம். இப்போது இதே பதத்தில் நம்ம வந்துட்டு மாவை புளிக்க விட்டுறலாம். இப்போது மாவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு புளிச்சிருச்சு. இதுவே நீங்கள் சூடான கிளைமேட்டில் இருக்கீங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு புளிக்கும். இந்த அளவுக்கு புளிச்சதே போதும். பாருங்கள் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த மாவில் நம்ம உப்பு போட்டு கலந்துட்டு அப்படியே இட்லிக்கு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இல்லைனா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றும். இப்போது சில்வர் பாத்திரம் அப்படின்னும் போது அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவை வந்து ஊற்றணும் அப்படின்னா நமக்கு இட்லி வந்து ஈஸியாக கலண்டு வந்துடும். இதுவே துணியில் அப்படின்னும் போது நம்ம டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஆனால் சில்வர் பாத்திரம்னும் போது அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம இட்லி ஊற்றினா தான் நம்மளுக்கு அது ஈஸியாக எடுக்க வரும். ஸோ நான் ஆயில் போட்டுட்டு நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் மாவு ஊற்றிக்கிறேன். மாவு ஊற்றிட்டு நான் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு ஊற்றுறேன்னு. இந்த மாவுக்கே நமக்கு இட்லி பார்த்திங்கன்னா நல்லா உப்பி புசுன்னு வரும். மாவு ஊற்றுனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு சுட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சூப்பரான இட்லி. பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ வெள்ளையாக புசுன்னு இருக்குது. சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.